எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த பெண் ஜாதகருக்கு சிறு வயதிலேயே ஒரு 25 வயதிலேயே இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அதாவது ராசிக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் அந்த பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு கேது, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. 7ஆம் அதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். இருந்தாலும் இவருக்கு அந்த திருமண காலகட்டம் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இது திருமணம் நடக்காமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஒரு தாமதமாக திருமணத்தை செய்ய வேண்டும். ஆனால் கிரகங்கள் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து கிரகங்கள் தசை நடத்துவதால் அவருக்கு அந்த சிறு வயதிலேயே திருமணமும் நடந்து அந்த குழந்தை பாக்கிய அமைப்பையும் கொடுத்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருக்கிறது. அதனால் இந்த ஜாதகத்தை விளக்க எடுத்திருக்கிறேன். பாருங்கள், அவர் வீடியோவில் பார்ப்போம். இவர் 21/9/2000 பிறந்துள்ளார். இவர் 4/10 மாலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம். 4இல் குரு சனி, 5இல் ராகு சந்திரன், 7இல் செவ்வாய், 8இல் புதன் சூரியன், 9இல் சுக்கிரன், 11இல் கேது. இவர் பிறக்கும்போது ராகு தசை 13 வருடம் 7 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு தசை ஒரு 16 ஆண்டு காலம். இவருக்கு 29 வயது 7 மாதம் 24 நாட்கள் வரைக்கும் குரு தசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 25 வயது 10 மாதம் 26 நாட்கள் ஆகிறது. இவர் போன வருடம் 2025 4வது மாதம் அல்லது 5வது மாதம் அதனுடைய அமைப்பில் அவருக்கு திருமணம் நடந்தது. அதாவது குரு தசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்தது. இப்பொழுது குரு தசை சந்திர புத்தியில் இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எப்படி என்று பார்ப்போம். 7ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் தான் அமர்ந்திருக்கிறது. அவர் 3ஆம் அதிபதியாக அவர் செயல்பட அமைப்பில் இருக்கிறார். சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது ஓரளவுக்கு சுபத்துவ தன்மை கொண்டது செவ்வாய் கிரகம். இருந்தாலும் திருமண விஷயத்திற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அதே போல் 7ஆம் அதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு கேது அமைப்புகள் இருக்கிறது. இந்த லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்தில் குழந்தை பாக்கிய அமைப்பில் அமைந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு தாமதமான ஒரு விஷயம்தான். திருமணத்தை தள்ளி செய்ய வேண்டும். இருந்தாலும் இவருக்கு நடப்பது குரு தசை நடக்கிறது. குரு குடும்பாதிபதி 11ஆம் அதிபதி. அவர் 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருப்பதால் இந்த குரு வலிமையாக செயல்படுகிறார். குடும்பாதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் காமகாரகனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் அவர் அந்த திருமணத்தை தருவதற்கு முயற்சிக்கிறார். அதேபோல் குரு தசை சூரிய புத்தி. சூரியன் 7ஆம் அதிபதியாக செயல்பட்டு 8இல் மறைந்திருந்தால் இந்த குருவினுடைய பார்வை அந்த சுபத்துவப்படுத்தி இந்த சூரியனை சுபத்துவப்படுத்துகிறது. அதனால் சந்திரனுக்கு கேந்திர அமைப்பில் இருக்கிறது. அதனால் குரு தசை சூரிய புத்தி 15/9/2025 வரை நடந்திருக்கிறது. இந்த 7ஆம் அதிபதி புத்தியில் அவருக்கு திருமணம் நடந்துவிட்டது. அதன் பிறகு குரு தசை சந்திர புத்தி. சந்திரன் 6ஆம் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திர புத்தியில் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. உடனே 1 வருட காலத்தில் அவருக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடம் சுக்கிரன் சுபத்தன்மையாக நல்ல அமைப்பில் இருக்கிறார். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் இந்த 6ஆம் அதிபதி சந்திரன் கேந்திரத்தில் அமர்ந்து சந்திரன் தேய்பிரையை நோக்கி சென்றிருந்தாலும் அஷ்டமி நவமி திதி அமைப்பில் பாதி நில ஒளி பொருந்திய அமைப்பில் தான் இருக்கிறார். ராகு இருப்பது ஒரு தவறான விஷயம்தான். இருந்தாலும் சந்திரன் பாதி நில ஒளி பொருந்திய அமைப்பில் இருப்பது ஒரு நன்மையான விஷயமாகும். இதே மாதிரி 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து அந்த குருவினுடைய பார்வையில் சூரியன் புதன் இருவரும் சுபத்துவம் பெற்று நல்ல அமைப்பில் இருக்கிறார். இதனால் அவருக்கு குரு தசை சந்திர புத்தியில் அந்த குழந்தை பாக்கியத்தை கிடைத்தது. இதுபோல் இவருக்கு அந்த 7ஆம் இடம் பாவகிரகங்களாக இருந்தாலும் அந்த சுபத்துவ தன்மை விதிவிலக்கு என்ற அடிப்படையில் இவருக்கு அந்த 25 வயதில் அவருக்கு திருமணம் நடந்து 26 வயதில் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு உடனே கிடைத்திருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். ராசி லக்கணத்துக்கு 7ஆம் இடம் ராகு கேதுக்கள் செவ்வாய். இதுபோல் செவ்வாய் தான் தொடர்பு கொண்டு இருக்கிறது. சனி அதிகமாக தொடர்பு கொள்ளவில்லை. இதனால் அந்த குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கிரகங்கள் தசை நடத்துவதால் சுபத்துவம் பெற்று இருக்கிற அமைப்பினால் அவருக்கு அந்த இளம் வயதிலேயே திருமணம் நடந்திருக்கிறது. என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.